நம்ம சொல்ற நிறைய இடத்துல வந்துட்டு சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்துட்டு யாரும் பெருசா ரெகக்னைஸ் பண்றது இல்லை அப்படின்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எல்லாருடைய ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் மாதிரி எல்லாருமே வந்துட்டு உதவி பண்ணிருக்காங்க இல்லையா? பியூர்லி அவுட் ஆஃப் எல்லாருடைய இன்னொரு ஹேண்ட் தான் வரணும். இந்த டிக்கெட்டுக்குள்ள கவுண்டர் கையை விட்டு ஆடியன்ஸ் ஒருத்தவங்க கை கொடுத்தா மட்டும் எஸ் கட்டாயம். தனுஷ் சாரோட பண்ணணும் ஆசை. ஏன்னா அவர் என்ன பர்சனலாக அப்ரிஷியேட் பண்ணி கால் பண்ணி என்ன பேசினார். லைக் நான் எந்த படமும் பண்ணல, லப்பர் வந்து பார்க்கல, நான் எந்த படமும் அவர் பார்க்கல, அவர் ஒன்லி பார்த்தது கலக்க போகுது ஷோ. அதை பார்த்துட்டு என்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் என்ன பேசினார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவர் சொன்ன வேர்டு என்னன்னா டிஎஸ்கே ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சார் பார்த்தாங்க. அமீர் சார் வந்து 2 பேருக்கும் சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. ப்ராப்ளி வெற்றிமாறன் சார் வந்து அவருமே ஒரு லவ் மேரேஜ். ஆக்சுவலாக இதில் இருக்க அந்த RX 100ல அவரோட இன்ஸ்பிரேஷன் ஒரு இது கூட இருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ விடுதலையோட டப்பிங்க்கு வந்து நான் வந்து சேதனாக்கு ஒரு சின்ன சின்ன ட்ராக்குக்காக போயிருந்தேன். ஒரு 1 hour உட்காந்து நானும் அவரே சாரோட பேசிட்டேன். பேசுனேன். அவரும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு சொன்னார். நிறைய ஆமாம், அவர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான். காலேஜில் வந்து நிறைய புது புது வாய்ஸ்லாம் பண்ணுவேன் நான். நம்ம சொல்ற நிறைய இடத்துல வந்துட்டு சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்துட்டு யாரும் பெருசா ரெகக்னைஸ் பண்றது இல்லை அப்படின்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எல்லாருடைய ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் மாதிரி எல்லாருமே வந்துட்டு உதவி பண்ணிருக்காங்க இல்லையா? பியூர்லி அவுட் ஆஃப் எல்லாருடைய இன்னொரு ஹேண்ட் தான் வரணும். இந்த டிக்கெட்டுக்குள்ள கவுண்டர் கையை விட்டு ஆடியன்ஸ் ஒருத்தவங்க கை கொடுத்தா மட்டும் எஸ் கட்டாயம். இப்போ கொஞ்சம் எல்லாம் மாறிடுச்சுல, புக் மை ஷோ அப்படி வந்துருச்சு. அது மாதிரி இந்த கையும் கைகள் தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து மேல இருந்து கூட இப்போ வந்தது வருண பகவான் மழை பெஞ்சிச்சு. அது எந்த மாசம்? 2024 நவம்பர் சென்னை ஃப்ளட் வந்துச்சு சரிங்களா? 24 ஒரு பெரிய ஃப்ளட். ஆக்சுவலா சென்னை முத்து மூழ்கிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா அப்போ கேமரா எதுவுமே பண்ணி எல்லா இடமும் ஆல்மோஸ்ட் ஷட் டவுன் தான். நான் என் வீடு புதுப்பேட்டை, கேமரா ரெண்ட் வந்து சாலிகிராமம், இவர் வீடு வந்து கோடம்பாக்கம். இங்கேருந்து வந்து ஷூட் பண்ண வீடு பர்மிஷன் கிட்ட வந்து சிட்லப்பாக்கம், தாம்பரம் ஆல்மோஸ்ட். இங்கேருந்து போயிட்டு கேமரா வாங்கிட்டு இவர் கார் எடுக்க முடியாது, பைக்ல எடுத்து போயிட்டு அங்கே பர்மிஷன் வீட்டில் பேசிட்டு எப்போ மழை பெஞ்சிட்டு ஊரே வெள்ளத்தை மூழ்கிட்டு இருப்போம், எங்கே போய் ஷூட்டிங் பண்ணுறீங்க? இல்லை எங்களுக்கு அதான் வேணும்னு சொல்லி இதில் அதுலேயும் ட்ரெயிலர் ஷாட்ல இருக்கு. ஆக்சுவலாக மலையில கத்துவார். அது ஆக்சுவலாக சென்னை மூழ்கிட்டு இருந்த அன்னைக்கு லைட் பண்ணி எடுக்க மைண்ட் வாய்ஸ் அது. என்ன விட்டுருங்கடா, முன்னாடியே சென்னை மூழ்கிட்டு இருந்த அன்னைக்கு நீங்க ரொம்ப காயப்படுத்திருக்கீங்க. எந்த இன்சிடென்ட்டுமே அவரால மறக்க முடியல. இங்க அடி வாங்கினதுக்கு அப்புறம் எங்க வேணாலும் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு பாக்ஸ் ஆக்சுவலா பண்ணிட்டு இருக்கேன். மெயின் போனது அதுலயுமே வந்து நைட் ஷூட் தான் போகுது ஃபுல்லா. சரிங்களா, இவர் சொன்ன மாதிரி தான் அதுல பண்றதுனால என்ன பண்ணாங்கன்னா படம் ஃபுல்லு ஈவினிங்லேருந்து ஷூட் எல்லாம் போயிட்டு 4:30 மணிக்கு என்னை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு பேக்கப் ஆகிற டைமில் உங்களுக்கு ஷார்ட் இருக்கு எங்க இவ்வளோ நேரம் சும்மா இருந்தேன் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன பண்ணேன்னா அப்போ நான் போயிட்டு புஷ்அப்ஸ் எடுத்துகிட்டு இருப்பேன், தமிழ்ச்சி பண்ணிட்டு இருப்பேன். டேரக்டர் பார்த்து சொல்லுவார், சே இவ்வளோ டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணாரு, இங்கேருந்து வரல இங்கேருந்து வந்தது எல்லாம் 4:30 மணி 5 மணிக்கு அடித்து எழுப்பி வேலை வாங்கினதுனால எல்லாம் அதான் 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 அதான். உங்களுக்கு வந்து அந்த தியேட்டரிக்கல் ரிலீஸா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா இல்ல ஓடிடி ரிலீஸ்னால ஓகேன்ற மாதிரி மனநிலையில இருந்தீங்க? ஆமா, ஆக்சுவலி நீங்க இந்த படத்தை வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ப்ரிவ்யூ போட்டு காட்டியிருக்கீங்க. ஸோ மகாராஜாலையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்க ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் கிட்ட போட்டு காட்டினீங்களா? யாரெல்லாம் பார்த்து வந்து ரெகக்னைஸ் பண்ணி நல்லா இருக்கு? ஆக்சுவலாக நிக்கில் சார் ஆக்சுவலாக ரைட்டிங்ல இருக்காங்க. அதனால சார் நான் பார்க்குறேன் நீ பண்ணியா, நான் தியேட்டரில் பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சார். அவங்க ஒரு மாரல் சப்போர்ட் பையன் இருக்கு. விவேக் சார் அடுத்த ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ரன்னர் சொல்லி ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த ஒர்க்கும் பேரலாக போயிட்டு. ஸோ இங்கே டைரக்டர் ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சார் பார்த்தாங்க. அமீர் சார் வந்து 2 பேருக்கும் சூப்பராக பிடிச்சிருந்துச்சு. ப்ராப்ளி வெற்றிமாறன் சார் வந்து அவருமே ஒரு லவ் மேரேஜ். ஆக்சுவலாக இதில் இருக்க அந்த RX 100ல அவரோட இன்ஸ்பிரேஷன் ஒரு இது கூட இருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பிளேயருக்கு ஒரு பர்சனல் எல்லாத்தோட கனெக்ட் பண்ணுறவங்க அமீர் சார் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கும் ட்ரெய்லர் சூப்பராக இருக்கு. இப்போ இந்த ஜோன்ல வந்து படம் ரொம்ப கம்மியாயிருச்சு, இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்புறம் ஜாக்சன் படம் பரணி சார் வந்தாங்க ப்ரீவியூக்கு. அவங்களுக்கு படம் ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்களுக்கு பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஜாக்சன் துரை. அப்புறம் ஃபேமிலி படம் பண்ண செல்வா வந்திருந்தாரு. அவர் பார்த்துட்டு ரைட்டிங் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக அவருக்கு வந்து பர்சனலாக கனெக்ட் ஆகக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கு. அப்புறம் அவருமே கேபிள் சிங் சார் சொல்லியிருக்காரு, இந்த படம் வந்து 15 நாள் இதில் பண்ணிட்டு சூப்பரான படம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. வரும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனால் ரொம்ப திருப்தியாக போகிறேன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் டானாக்காரன் டைரக்டர் தமிழரசன் சார் பார்த்தாரு. பார்த்துட்டு பர்சனலாக டெக்ஸ்ட் பண்ணார், எனக்கு ரொம்ப அருமையாக இருக்குடா, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ஒருத்தரோட கேரக்டரைசேஷனுமே நல்லா கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது,
அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு குயிக்கான ஒரு ரேபிட் ஃபயர் இருக்க போது அதுக்கு டைரக்டர் ஒரே ஒரு ரெகக்னைஸ் மட்டும் சொல்லிடுறேன். Yes, Actually, yes. ஏன்னா இது கண்டிப்பா சொல்றேன். எப்படி செந்தில நான் வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்றது முக்கியமா இருந்தாரோ, இந்த படம் தியேட்டருக்கு வர முக்கியமான படம் வந்து கேபிள் சங்கர் சாரும் ராமச்சந்திரன் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க தான் ஒரு வருஷம் முடிச்சுட்டு ஆக்சுவலா இங்க சென்னையில் வந்து ஒரு படம் ஸ்க்ரீன் பண்றேன். ஆக்சுவலா ஸ்க்ரீன் பண்ணி பார்த்த பிறகு ஒர்க் அவுட் ஆகுது தம்பி. ஆனா இது வந்து எடிட் பேட்டர்ன் மாத்தினாங்க. எனக்கு என்னன்னா படம் வெளியில வந்தா ஃபர்ஸ்ட் போதும் ஒரு ரெகக்னைசேஷன். அப்ப சொன்னா நீங்க என்ன சொன்னா நான் ரெடி 100% ரெடி டு டேக் ஒரு எடிட் பேட்டர்ன் சொன்னா எடிட் பேட்டர்ன் காமிச்சிட்டு சொன்னதுக்கு அவர் சொன்னாரு ஆல்மோஸ்ட் சொல்லிட்ட பிறகு இதை நான் தியேட்டர் கொண்டு போறேன். எனக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா நான் வந்து முடிஞ்சது டைரக்ட் ஓடிடி கூட பண்ண கூட ஓகே தான். அதான் என்னோட மைண்ட் செட்டா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எது நடந்தாலும் போனஸ் தான். ஸோ இந்த தியேட்டர்ன்றது 100% போனஸ் ஆக்சுவலா. ஏன்னா இது அவுட் நோட் கேபிள் சிங்கர்ஸோட ஷோல்டர்ல இருந்து நாங்க எல்லாம் ஏறி வரோம். ஸோ அவருக்கு இந்த இடத்துல கண்டிப்பா தேங்க்ஸ். ஏன்னா அவர் வந்து சொல்லிட்டு கொண்டு போனா அவர் வந்து ராமச்சந்திரன் சார் கொண்டு போனாங்க, விஎன் டோனி இன்டர்நேஷனல், அப்புறம் வந்து லால் சார் அவங்க படம் பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிச்சு. அதுல இருந்து இது மூவ் ஆனிச்சு. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஸ்கேல் இவ்வளவு ஒரு சப்போர்ட் வந்துச்சுன்னா அவங்க தூக்கி விட்டாங்க. உண்மையிலுமே இது இவ்வளவு அவுட் நோட் நாங்க இங்க உட்காந்து பேசும்போது கூட அவங்க ஆக்சுவலா தியேட்டர் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு சென்னை ஃபுல்லா ஓப்பன் ஆயிடுச்சு, இப்போ மதுரை திருச்சி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாம் டிமாண்ட் பண்றது அவரோட 25 உழைப்பை ஒட்டுமொத்தமா வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாரு. எல்லா இடத்துலயும் ஃபோன் பண்ணி பேசுறது கேளுங்க, ட்ரெயிலர் படம் சொல்லிட்டு பர்சனலா விமியோல போட்டு லிங்க் அனுப்பிச்சு பார்க்க வச்சு லிட்டரலி எல்லாத்தையும் வந்து டார்ச்சர் பண்ணி நீங்க படத்தை பார்த்தா பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கல நம்ம உங்களுக்கு ஃபோனே பண்ணலன்னு சொல்லி தான் வாங்குறாரு. ஸோ எங்களுக்காக நாங்க எஃபர்ட் எந்த அளவுக்கு போறோம் அந்த அளவுக்கு ஹீஸ் மேக்கிங் மென்டலி அவ்வளோ பெரிய எஃபர்ட் போறாரு. ஸோ கேபிள் சிங்கர் சார் இந்த இடத்துல நான் ரெகக்னைஸ் பண்ணணும் ஆக்சுவலா. ஸோ வந்துட்டு இப்போ ஒரு குயிக் ரேபிட் ஃபயர் அண்ட் ரேபிட் ஃபயர் வில் வைண்ட் அப். ஓகே, சினிமாவை தவிர எந்த ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு வேற ஏதாவது ஒர்க் தோணுச்சுன்னா என்னவா இருக்கும் அபி? நோ நத்திங், ஒன்லி சினிமா. சினிமா மட்டும் தான் யோசிச்சிருக்கேன் லைஃப்ல, வேற எதுவும் யோசிக்கல. சினிமாக்குள்ளே நிறைய ஒர்க் இருக்கு. அதனால அந்த மாதிரி ஏதாவது இப்போ ஆர்டிஸ்டா இல்ல அப்படின்னா டக்குன்னு வேற ஏதாவது டப்பிங் Dubbing. ஆர்டிஸ்ட் ஆயிடும். ரெண்டு சேர்ந்து சொல்லணும். டப்பிங் ஆர்டிஸ்ட் ஐபி. ஓகே, அண்ணா நீங்க கிரிக்கெட்டர் ஆயிருப்பேன். அப்படி அப்படி. கிரிக்கெட்டரா இருக்கலாம். ஓகே, அந்த எந்த நடிகர் அல்லது நடிகையோட சேர்ந்து நடிக்கணும்னு உங்களுக்கு கனவு? த்ரிஷா. நடிகை. ஆக்டர் ஆக்ட்ரஸ். நடிகர் அல்லது நடிகை யார் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசை? ஐயோ சரி ஓகே, நடிகரை சொல்லிடுறேன். ஒரு மனசுல இருக்கிற அந்த இதுல டப்புன்னு சொல்லிட்டேன் ஆப்பிட் ஃபயர்னால. எனக்கு நிறைய இருக்கு லிஸ்ட். சொல்லுங்க. இல்ல எனக்கு ட்ரிஷா மேம் ரொம்ப பிடிக்கும். பயங்கர க்ரஷ்னு வச்சுக்கோங்களேன். சொன்னோடவே தெரிஞ்சு. இல்லைங்க நிஜமாவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. ஓகே, அண்ட் ஒர்க் பண்ணதுன்னு பார்த்தா நான் இவரோடலாம் லைக் விஜய் சேதுபதியோட ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்னென்னா சிவானு கூட இன்னும் பண்ணல, தனுஷ் சாரோட பண்ணணும்னு ஆசை. ஏன்னா அவர் என்னை பர்சனலாக அப்ரிஷியேட் பண்ணி கால் பண்ணி என்னை பேசினார். லைக் நான் எந்த படமும் பண்ணல, லப்பர் பந்து பார்க்கல, நான் எந்த படமும் அவர் பார்க்கல, அவர் ஒன்லி பார்த்தது கலக்க போகுது ஷோ. அதை பார்த்துட்டு என்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் என்கிட்ட பேசினார் ஃபோன் பண்ணி. இந்த மாதிரி அவர் சொன்ன வேர்டு என்னென்னா, டிஎஸ்கே நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட ரொம்ப அந்த எனர்ஜி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது உங்களோட ஒர்க்கு, ஏதோ நல்ல ஆராக இருக்குது, டெஃபினட்டாக நம்ம ஒன்று ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு கிரேமேன் ஷூட்டிங் அவர் ஹாலிவுட் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசினார். ஸோ எனக்கு என்னென்னா அவர் கலக்க போதையார் பயங்கர ஃபேனு, வெற்றிமாறன் சாரும் கலக்க போதையாருக்கு பயங்கர ஃபேனு. அவர் எங்களை கூப்பிட்டு வச்சு நான்லாம் வெற்றிமாறன் சார் ஒரு 1 ஹவர்லாம் யார்ட்டே பேசுவார் ப்ரோ, எங்கள்கிட்ட பேசினார். நானும் சார் ஒரு 1 ஹவர் உட்காந்து பேசியிருந்தோம். ஏன்னா அப்போ விடுதலையோட டப்பிங்க்கு வந்து நான் வந்து சேதனாக்கு ஒரு சின்ன சின்ன ட்ராக்குக்காக போயிருந்தேன். ஒரு 1 ஹவர் உட்காந்து நானும் அவர் அசாரோட பேசிகிட்டு இருக்கோம். நிறைய பேசினேன். அவரும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுன்னு சொன்னார். நிறைய ஆமாம் அவர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான். காலேஜில் வந்து நிறைய புது புது வாய்ஸ்லாம் பண்ணுவேன் நான் அப்படிலாம் சொன்னார். அவர் ஆமாம் அவர் தான் வந்து அவர் சொன்ன ஒரு வேர்டு தான் என்னை சினிமாவை இன்னும் சீரியஸாக பண்ண வச்சு. நான் 2 குதிரையில் ஓடிட்டு இருந்தேன், ஒரு சைடு டிவி ஒரு சைடு சினிமான்னு. அதனால் என்னால் பேரலாக இப்போ அப்படின்னா திடீர்னு கலக்க போதையில் காம்படிஷன் பண்ணுவேன். கலக்க போதையில் 4 காம்படிஷன் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே படங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17-18 படங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி பேரலாக ஓடிட்டு இருந்தாலும் அவர் சொன்னார், நீங்கள் என்னென்னா நல்ல டேலண்ட் நீங்களாம் எல்லோரும், நீங்கள் அப்புறம் 2-3 பேர் சொல்லி சொன்னார். ஆனால் ஏன்னா நீங்கள் திரும்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போய் திரும்ப உட்காந்துக்கிறீங்க, முடிஞ்சதுதான் திரும்ப போய் சேனலில் உட்காந்துறீங்க அப்படின்னு. என்ன சார் பண்ணுறது அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு பயங்கர ட்ரிகர் பண்ணிச்சு. அங்கேருந்து நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சது தான் லப்பர் பந்து மாதிரியான படங்களும் அடுத்தடுத்து ப்ராக்ரஸாக பண்ணிகிட்டு இருக்கதும். ஸோ இதெல்லாம் தான் பெரிய விஷயம். ஸோ டெஃபினட்டாக தனுஷ் சார், சிவா அண்ணா அண்டு வெற்றிமாறன் சார், த்ரிஷாலாம் நம்ம ஃபேண்டஸியாக சொல்லிக்கிறது ஹாப்பியாக. பட் சினிமா ஆமாம் எனக்கு பாசில் ஜோசப் அப்படின்ட்டு இந்த பொன்மேன்ல அவரை ரீசனா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. குருவாயூர் அம்புல நடக்கும்.
இது ஃபீமேல் கேட்குறீங்களா? யாருனாலுமே தனுஷ் அவரை வந்து ரொம்பவே இன்ஸ்பைர்ட் நான் அவர்கிட்ட இருந்து. அவர் கூட அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒருத்தரை சொன்னேங்க, வெற்றி சாருங்க. நான் சினிமா முதல்ல வந்து வாசலில் போய் நின்னது வெற்றி சாரோட ஆஃபீஸ் வாசல் தான் நின்னேன். ஸோ லக்லி அப்புறம் விடுதலையில் பண்ணிட்டேன். அதே மாதிரி இது ஒரு கனவு நடந்தால் சந்தோஷம், அவர் படத்தில் ஹீரோவாக பண்ணிட்டேன்னா சந்தோஷம். நானும் ஒன்று வெற்றி சாரோட முடிச்ச பிறகு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னன்னா நான் முதல்ல ஒரு ஷார்ட் சாரி என்னை விட்டா வந்து நான் எல்லார் கூடயும் நடிக்கணும். இன்னும் சான்ஸ் கிடைச்சா டைம் டிராவல் பண்ணி போய் சிவாஜி எம்ஜிஆர் கூட நடிப்பேன் நான். இந்த ஆன்சர் நாங்க எதிர்பார்க்கிறோம். பேராசை யோசிச்சு வச்சுக்கிட்டாங்க. அடுத்த ஜென்மத்துல நீங்க கூட சேர்ந்து எல்லாரும் கவர் பண்ணிட்டாங்க. டைட்டிலா தளபதி. அப்ப நான் மாத்திக்கிறேன், நடிகர் திலகம். அலைப்பாயுதே. முரட்டுக்கால. அது சொன்ன தொனி பாத்தீங்களா? ஓகே. கொஸ்டின் வந்துட்டு ரொம்ப பார்ட்டி பண்ற ஒரு பர்சன் இல்லனா எனக்கு காமா என்னோட சேஃப் ஸ்பேஸ் கொடுத்துருங்க, நான் போயிடுறேன் நிம்மதியா அப்படின்ற மாதிரி. நான் வந்து ஃபேமிலி. ஆமா, நான் ஃபேமிலி தான். நீங்க எப்படி கேட்டா எல்லா ஃபேமிலி தான் சொல்லுவாங்க. ஆல் ரவுண்டருங்க. நான் விட்டா போது வீட்டை படுத்து வீட்டில் சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்டு நான் இருந்திருக்கேன். எனக்கு டவுட்டாக இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் நானே அதை வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கேன், நம்மளால் அப்படி இருக்க முடியுமா முடியாதா அப்படின்னு. ஒரு 10 minutes கூட என்னால் உட்கார முடியல. ஆட்டோமேட்டிக்காக என் மைண்ட் வந்துட்டு மொபைல் ஃபோனை தேட ஆரம்பிச்சிருக்கு. பிக் பாஸ் கம்ப்யூட்டர்னா பிரச்சனை இல்லை. நான் வந்து இப்போ ஒரு மலையாள மூவி பண்ணேன் பிருத்திவிராஜ் சாரோட. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15-16 days ஷூட்டு. அவரோட நிறைய காம்பினேஷன்ஸ் இருந்தது. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா மலை மேலே மலை, மலை மேலே மலை, மலைக்கு மேலே மலை அப்படின்ற மாதிரி ஒரு இடம். அங்கே டவரும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. ஏர்டெல் 0 சுத்தமாக கிடைக்காது. மற்ற ஐ திங்க் ஜியோ பிஎஸ்என்எல் வந்து சின்னதாக கிடைக்கும். என்கிட்ட அந்த சிம்மும் இல்லை. போயிட்டேன் ஷூட்டுக்கு. கிட்டத்தட்ட 7 நாள் ஃபோனை காலையில் என்ன பண்ணுவேன், கிளம்பு 6 மணி 5-6 மணி காரை வரும். அங்கே ஃபோனை வந்து அப்படியே வச்சுட்டு கிளம்பி போயிட்டு திரும்ப அப்படியே வருவேன். ஸோ அப்படி இருந்தது. பட் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஃபோனை நோண்டாமல் மனசு 2-3 நாள் அலப்பாஞ்சிட்டே இருந்தது. என்ன நம்ம யாருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க பார்த்தா ஒன்றுமே பண்ணலை யாரும். யாராவது தேடுவாங்கல்ல, சரி நம்ம நினச்சிப்போம்ல, இல்லையே நம்மளை என்ன தேடுவாங்க போல, ஐயோ கால் பண்ணால் சுவிச் ஆஃபில் இருக்குது என்னன்னு தெரியலையே பாவம் இப்படிலாம் யாராவது நினைப்பாங்கன்னா பார்த்தா இல்லை. அது மிஞ்சி போனால் ஏதாவது ஒரு வேறு ஏதாவது இது மெசேஜாக இருக்கும் தவிர அப்படி நினச்சி பார்க்கும்போது அப்போ ஒன்று தோணுச்சு, ஓகே நம்ம ஃபேமிலியை தாண்டி நம்மளை யாரும் பெருசாக நினைக்கல, அப்போ விட்டு நம்மனே எதுக்கு நினைக்கணும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்து நேச்சரை பார்க்கலாம், மழையப்பார் வெயிலப்பார் வெயிலில் கருத்துப்போ அந்த மாதிரி ஒரு சோனில் தான் இருந்தேன். ஒன் ஃபுட் வந்துட்டு நான் லைஃப் லாங் சாப்பிடுவேன் அப்படின்னா வாட்ஸ் யுவர் ஃபேவரட்? பிரியாணி.
கீ ரைஸ். ஒன்றும் சொல்ல முடியாது, எனக்கு நிறைய இருக்கு. அது மாதிரி எல்லாமே சாப்பிடுவேன். ஃபுட்டியா இருந்தா அப்படிதான் அதுதான் மட்டன் பிரியாணி, பரோட்டா, பீஃப் சாப்பிடுவேன். ரசம் சாப்பாடு. பழைய சோறு ஓகே. சூப்பர். பழைய சோறு. ஓகே, இப்போ வந்து கேக்குறேன், உங்களுடைய கிரஷ் யார்? செலிபிரிட்டி கிரஷ். வாங்க அங்கேருந்து வாங்க, நான் சொல்லிட்டேன். எனக்கு லைக் தமிழ்நாட்டில் ட்ரிஷா மேம் ரொம்ப பிடிக்கும். பாலிவுட்டில் வந்து ஷர்தா கபூர் ரொம்ப பிடிக்கும். ஹாலிவுட்டில் டைட்டானிக் ஹீரோயின் ரொம்ப பிடிக்கும். பெருசா போகுது. காசா பணமா அப்படி நினச்சிக்கிறது சொல்லிடுவாங்க. தானே. நம்ம தமிழ்ல நிறுத்திப்போம். தமிழ்ல தமிழ்ல க்ரஷ் crush-ஏ இல்லையா? நான் பேசில் ஜோசப் மலையாளத்தை சொல்லிருக்காங்க. தமிழ்ல யாரும் பண்றாங்க. இங்கிலீஷ் பாஸ் அதெல்லாம் இல்லை சொல்லணும். இல்ல நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கு. கண்ட்ரோல் பண்றதுக்கு எங்க போனாலும் நிறைய இருந்தா என்ன சரி ஏதாவது ஒன்று மனசுக்கு ரொம்ப பத்தியா சொல்லுங்க. அப்படி பார்த்தா சிம்ரன் மேம் கூட எனக்கு க்ரஷ் தான். அப்போ அது மாதிரி ஏதாவது சொல்லுங்க. எல்லாரோட கிரஷ்மே சொல்லுங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அது அனுஷ்கா செட்டி. சூப்பர். எனக்கு ஆதித்யா ராய் கபூர் ஆஷிக்கு பட ஹீரோ. ஆஷிகே. ஏன்னா அதில் பார்த்து தான் ஷர்தா கபூர் எனக்கு ரொம்ப உங்ககிட்ட பிடிச்சி. கேட்கணுமா? அப்படி என்ன என்ன கேட்காம ஸ்கிப் பண்றீங்களே யோசிக்கிறீங்களா? இல்ல. ஓகே. இந்த ரீசன்ட் கிரஷ் வந்து சானியா மல்ஹோத்ரான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அது யார் அந்த மல்ஹோத்ரா? பாலிவுட்ல இருக்காங்க. பயங்கரமா சரி, நான் Google பண்றேன். அவ்வளவுதான், இப்ப இதெல்லாம் போய் கூகுள் பண்ணணும். ஓகே, நைஸ். ஓகே, டக் மாசியோட எமோஷனல் சீன். மாசி அல்லது எமோஷனல் சீன்? எமோஷனல். 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 எல்லாரும் எமோஷனல் சொல்றீங்க. இல்லை பெர்ஃபார்மன்ஸ் ஏரியாவா அதுதானே. Okay. மாஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும். யார் இப்போ மாசுன்னு இப்போ ஹீரோவா மாஸ் ஹீரோ நடிக்கிறேன்னா டெஃபினட்டாக எஸ் தான். அதுக்கு ஒரு டைம் ஒன்று வரும். ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி எமோஷனாக ஒன்று கேரி பண்ணி ஒன்று நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாசுன்றது உங்களுக்கு பொடி மாஸ் மாதிரி வரும். ஈஸியா பீப்புளை கனெக்ட் பண்ணலாம். ஆக்சுவலா மாஸ் எப்போ ஒர்க் அவுட் ஆகுது, இமோஷனல் ஒர்க் அவுட் ஆகுது. ஆமாம் ஆமாம். ஏன்னா பில்டப் படங்கள் ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னா அங்க வந்து Emotional-ஆ connect ஆகும். அந்த ஹீரோ அடிக்கிறானா இப்போ வந்து விக்ரம்ல வந்து ஏஜென்ட் 3 நான் வந்து அடிக்கும்போது ஏன்னா அவங்க வந்து சட்டலாவே இருந்தவங்க வந்து பிரேக் ஆகும். அது இமோஷனல் கனெக்ட் இல்ல. இமோஷனல் ஒர்க் அவுட் ஆகுது மாஸ் ஒர்க். ஆனால் அதே மாஸ் வந்து நீங்கள் வந்து பாஷா படத்தில் தலைவரை போட்டு ரஜினி சார் அடிக்கும் போது அங்கேயும் ஒர்க் ஆகும். அது எப்போ ஒர்க் ஆகும்னா அங்கே மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, பர்ஃபார்மன்ஸாக பண்ணிட்டு இருந்ததுல அந்த இடத்துல ஒர்க் ஆகும். சூப்பர். ஷூட் ஸ்பாட் ஃபன். இல்ல டைரக்டர் இருக்காருன்னா நீங்க யோசிக்காம சொல்ல. இல்ல அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. அப்படி நல்லா இல்லையே. இல்லைன்னா எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட். ஷூட் ஸ்பாட். யா, ஷூட் ஸ்பாட் பண்ணா அது பேக். ரெண்டுமே. ஓகே. இப்போ எது கிடைக்குதோ ஆமா. என்ஜாய் பண்ணிக்கலாம். நான் பேக்கப் பார்ட்டி. சூப்பர்னா. சினிமா ஐ மீன் தியேட்டர் ஓடிடி. தியேட்டர். தியேட்டர் ஓடிடி. டிஸ்னி தியேட்டர். தியேட்டர் ஓடிடி. தேட்டர். போத். ஏன்னா இன்னைக்கு இவங்க சொல்கிற நம்ம படங்கள் பொன்மேன் ஆகட்டும், வாட் எவர், குருவாயில் இப்போ என்னோட லப்பர் பந்த் ஆகட்டும், மலையாளத்தில் நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது மலையாள ஆக்டர் எல்லாமே பார்த்துருக்காங்க. ஏன்னா அவ்வளோ க்ரீட் பண்ணாங்க, அவ்வளோ ரெஸ்பெக்டாக பேசினாங்க. ஈவன் அங்கே ஈவன் மோகன்லால் சார் பார்த்துருக்காரு, பிருத்திவிராஜ் சார் கூட பார்க்கல, பட் ஐ டெஃபினட்டாக ஐ வாட்ச் அப்படின்னு சொன்னார். ஸோ எப்படின்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்தனால நிறைய பேர் சொல்லலாம் மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது இந்த மாதிரி சொல்லலாம். பட் ஸ்டில் அது ஓப்பனிங்காக வந்து நிறைய நடந்திருக்குல்ல. இந்த ஆக்டரை இப்போ என்னை எப்படி காஸ்ட் பண்ணியிருப்பாங்க மலையாள படத்தில் சொல்லுங்கள். இப்போ என்ன தேட்டரில் இங்கே வந்து யாராவது பார்த்துட்டு சொல்லுவாங்களா? இல்லை. இப்போ ஓடிடியில் என்னை யாராவது பார்த்துருக்காங்க, ஓ இந்த பையன் ஓகே, ஏதோ இந்த கேரக்டர் கரெக்டாக இருப்பாங்க, தூக்குங்க அப்படின்னு ஒரு மலையாள படத்தில் ப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்று பண்ணியிருக்குன்னா அது ஓடிடி தான். ஆப்வியஸ்லி தேட்டர் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எப்பயுமே. சூப்பர். ஏன்னா தியேட்டரில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த பஸ்ல இமேஜின். தேட்டரில் வந்து என்னென்னா நம்ம ஜாலியாக இருந்ததில் ஓடிடியில் ஓட்டி பார்க்கலாம், தேட்டரில் அதை பண்ண முடியாது. ஓடிடியில் பார்த்துட்டு இருப்போம். அம்மா வந்துட்டு அந்த காய்கறி எடுத்துட்டு வரணும், அதே காய்கறி எடுத்து வந்து தண்ணி துணி எடுத்துட்டு வா. எங்க வீட்டில் நடக்கும். ஏன்னா எங்க வீட்டில் நடக்கும். ஏன்னா எடுத்துட்டு வா. ஒரே படத்தை ஒரு வாரம்லாம் பார்த்தவங்களாம் இருக்கும் இல்லையா. பாஸ் பண்ணியிருப்போம், திடீர்னு போயிட்டு வந்திருப்போம். பார்க்கிறதுக்கு தியேட்டர் தான். தேட்டர் தான் அது. இட்ஸ் அ கம்ப்ளீட் ஒரு கோயில் மாதிரி ஆஸ் அ ஆர்டிஸ்ட்டுக்கு. ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்க உங்களை வந்துட்டு ஒரு முரட்டு கதாபாத்திரமாவே பார்த்துருக்காங்க சார். ஆக்ஷன் ஃபிலிம், ரொமான்டிக் ஃபிலிம்? ஆக்ஷன். ஆக்ஷன் ஃபிலிம், ரொமான்டிக். நான் ரெண்டுமேங்க. எல்லாருமே போத் சொன்னா இல்ல உண்மையே தாங்க. ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பதில் சொல்லாதீங்க. இப்போ நாங்கள் சொல்லலையா பார்ட்டினா பார்ட்டின்னு சொல்லலையா, அந்த மாதிரி சொல்லுங்க. ஒண்ணுதான் சொல்லணும். ஆக்ஷனா இல்லை ஆக்ஷன் தானே. ஆக்ஷன். ரொமான்டிக். எனக்கு ஆக்ஷனே பிடிக்காது. சண்டை போட்டாலே நான் போது சீக்கிரம் ஆமாம், முடியும். தலைவலினா கூட ஆக்ஷன் ஃபைனர் கூட சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி ஆக்ஷன்னா இப்போ ஆக்ஷன் கிங் அர்ஜுன்லாம் பிடிக்காது. அப்படி இல்லை, அவர் ரொமான்ஸ் பண்ணுவார்ல, அது பிடிக்கும். ஆக்ஷனே பிடி. அப்படி போத். நீலாம்பரியெல்லாம் அப்புறம் எப்படி நெகட்டிவ் ரோல் பண்ணி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணுவீங்களா இல்லனா பாசிட்டிவாவே ஆல்ரெடி பண்ணிருக்கேன் காமு காப்பில. ஆமா. பணம் ஃபுல்லா நெகட்டிவா தான் அடிச்சு அப்படிதான் இருக்கு. நெகட்டிவ். நீங்க
ஆல்ரெடி பண்ணிட்டேன் நெகட்டிவ். ஸோ அதனால் எனக்கு வந்து என்னென்னா உண்மையை சொல்லணும்னா நெகட்டிவில் இன்னும் நிறைய பாராட்டு வரும். நீங்கள் ஒரு வால் இருக்குது, அந்த வால் ஒயிட்டாக இருக்குது, அந்த இடத்துல ஒரு பிளாக் மார்க் வைக்கிறோன்னு வைங்க, அதுதான் நம்ம கண் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ த திங் இஸ் லைக் நெகட்டிவ் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஏரியாவாக செம்மையாக ஒர்க் ஆகும். நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், திட்டுவானுங்க, அதுதான் அவார்டு ஆக்சுவலாக. ஸோ பாசிட்டிவ் வந்து என்ன சொல்கிறேன்னா ஆஸ் ஆக்டராக ரெண்டுமே பண்ணணுன்றது தான் என்னோட ஐடியாலஜி. அதுதான் லைக் நீங்கள் எதை கொடுத்தாலும் லைக் ப்ரூஸ்லி சொல்கிற மாதிரி தான், ஒரு கப்பில் நீ ஊற்றுற வாட்டராக அது நீ என்ன வேணால் அது யூஸ் பண்ணிக்கிட்டோங்க, அது பிளாக் காஃபியோ இல்லை ஜூஸோ வாட் எவர் அப்படி இருக்கணும் நம்ம. ஆமாம், இந்த படத்துல அதான் நெகட்டிவ் வந்து படம் ஃபுல்லா சந்தோஷமா இருப்பான், ஸ்ட்ரகிள் வந்து ஃபுல்லா ஹீரோ தான் பண்ணுவாரு, கடைசியில் நம்ம வில்லன் திருந்திடலாம் மன்னிச்சிருவார், அதனால நெகட்டிவ். ஃபைட் சீக்வன்ஸ் கஷ்டங்க. ஏன்னா நல்லா செம்ம அடி வாங்கினேன். இப்போ ரீசெண்டாக அமீர் சார் படம் பண்ணேன், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அடி வாங்குற சீனு அமீர் சார் தான். ஸோ அந்த மாதிரி அங்கே நடக்கும்போது சில அடிகள் விழதானே செய்யுன்ற மாதிரி வலுவாக விழுந்துடும், அது சரியாகிறது கஷ்டமாகும். லவ் கூட நீங்கள் உள்ள இன்னர் எக்ஸ்பீரியன்ஸில் ஏதோ ஒன்று நம்ம ஏதோ ஒரு ஆப்போசிட்டில் இருக்க பொண்ணு வந்து ஆமாம் இப்போ நம்ம ஏதாவது நினச்சி கூட பேசிடலாம், பட் ஆக்ஷன் கஷ்டம். ஆக்ஷன் தான் கஷ்டம், ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் அதுதான் கஷ்டம். சண்டை போடுற மாதிரியான காட்சிகள், திட்டுற மாதிரி அந்த மாதிரி ஆங்கிரிமான காட்சிகள்ல இல்லைன்னா வந்து லவ் சீக்வன்ஸ் கஷ்டமா? எது கஷ்டம்? அதான் ஃபைட், அந்த இதுதான் கஷ்டம். உங்களுக்கு ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆக்ஷன் வந்து டஃப்பே கிடையாது, ரொம்ப ஈஸியாக பண்ணுவேன். லவ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இவ்வளவு நேரம் அப்படியே குஷியா பேசிட்டு லவ் பண்றத கஷ்டம் இல்லை சீனா பண்ணுறது அது கொஞ்சம் ஆக்ஷன் வந்து எனக்கு ஒரு படம் ஃபுல்லாக ஆக்ஷனே கொடுத்தாலும் நான் பண்ணுறேன். ஆஃப் ஸ்க்ரீனில் நீங்கள் பண்ணீங்கன்னா நிறைய பண்ணுவேன். நான் ஆக்ஷன் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணதில்லை, பட் எனக்கு வந்துட்டு ஐ மோர் கம்ஃபர்டபுள் வித் இது திட்டுறது, சண்டை போடுறது, அந்த சீன்ஸ், அந்த ரக்கட் கேரக்டர் எனக்கு. படத்துல நீங்க அப்படி காட்டியிருக்கீங்க, ஒரு குழந்தையா காட்டியிருக்கீங்க. ஓகே, சோ டக்குன்னு காமெடி, சென்டிமெண்ட், ஆக்ஷன் எது பிடிக்கும்? காமெடி. சூப்பர். காமெடி, சென்டிமெண்ட், ஆக்ஷன் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? காமெடி தான், ஏன்னா அதுதான் காமெடி. சூப்பர். ஓகே, இப்போ வந்துட்டு இயக்குனர், ஸோ ஒரு சீன் வந்து செம்மையா சொதப்பிடுச்சு, அதை வந்து எடிட்டிங்ல சமாளிப்பீங்களா இல்லை டக்குன்னு ரீஷூட் பண்ணிடுவீங்களா? 100% ரீஷூட். சூப்பர். ஓகே, எடிட்டிங்ல உப்பேத்த தான் முடியும், கையில இருந்தாலே எனக்கு விஷயம் வருவாங்க, அதனால நம்ம மாத்திடுவோங்க அப்படி. ஸோ மிக்ஸ் ஜானர் படம் எடுக்க ஆசையா இல்லைன்னா வந்துட்டு ஒரு மாதிரி ஜானர்? இப்போ சில பேர் ஃபேமிலி படங்களா எடுப்பாங்க, சில பேர் காதல் படங்களா, அந்த மாதிரி மிக்ஸ் ஜானர் தான். அது ஸ்டீரியோடைப் இல்லாம பண்றது. சூப்பர். ஹீரோ சென்டர்ட் ஸ்கிரிப்ட் ஆர் ஸ்டோரி, ஸ்ட்ராங் ஸ்டோரி லைன்? இனிஷியலி ஸ்டோரி தான் இது. ஹீரோஸ் ஃபிட் இன் தி ஸ்டோரி. ஓடிடி ரிலீஸ் நல்லதா அல்லது தியேட்டரிக்கல் ரிலீஸ் நல்லதா? கண்டிப்பா தியேட்டரிக்கல் தான் அங்க ஓபன் அப் ஆகும். ஏன்னா இன்னைக்கு ஓடிடி எப்போ வரும், தியேட்டருக்கு போனா ஓடிடி வாங்குறாங்க. சோ இதுதான் டே 1 ஸ்டெப் 1 அது ஸ்டெப் 2. ஓகே, உங்ககிட்ட ஒரு ஹாலிவுட் படத்தை ரீமேக் பண்ணனும் அப்படினு நினைச்சாங்க, ஒரு வாய்ப்பு வருது அப்படினா எந்த படத்தை நீங்க ரீமேக்? ஜாம்பு வான்சி. ஓகே, அவ்வளவுதான். இதோட வந்துட்டு இந்த நிகழ்ச்சி வந்துட்டு நிறைய பெறுது. Thank you. So happy நீங்க எல்லாரும் வந்தது. அதே மாதிரி வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து சிரிச்சு கொண்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஆடியன்ஸும் அதை நல்லபடியாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லாராலையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். எஸ், நாங்களும் தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஆஸ் பிரதர் சொன்ன மாதிரி லைக் இந்த மாதிரி நல்ல ஒரு பிளாட்ஃபார்மில், ஏன்னா எங்கள் படத்தை வந்து இப்போ வெளியில் வரணும்னா இந்த மாதிரி தான் வெளியில் வர முடியும். இப்போ நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டோ இல்லை சும்மா அப்படி போட்டாலும் வெளியில் வராது. அது ஒரு எவ்வளோ தூரம் புஷ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டட் யூடியூப் சேனல் வந்து நமக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணி, ஏன்னா இன்றைக்கி வந்து கண்டென்ட் இஸ் எ கிங். ஸோ அந்த கண்டென்ட் ஜெயிச்சிருச்சுன்னா இப்போ ஒரு நாள் பார்ப்பாங்க, ரெண்டாவது நாள் ஈவன் அது லவர் வந்து கூட எங்களுக்கு ஆச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டே வந்து அந்த ப்ரெஸ் ஷோவும் லைக் வந்து இன்ஃப்ளூயன்சர் ஷோவும் செலிபிரிட்டி ஷோ தான் எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே ஹவுஸ்ஃபுல்லாக மாறினதுக்கு காரணமாச்சு, முதல் டேவோட அடுத்த டே. ஸோ எல்லா படமும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி கண்டென்ட் இஸ் எ கிங், கண்டென்ட்டை இப்போ பிலீவ் பண்ணுறாங்க. ஒரே ஒரு ரெக்வஸ்ட், ஒரு தடவை வந்துருங்க, வந்து பார்த்துட்டு போங்க. என் கடையில் சொல்லுவாங்களே, கடையில் வந்து சாப்பிட்டு மட்டும் பார்த்துருங்க, சாப்பிட்டு பில் பண்ண பாருங்க, அந்த மாதிரி வந்து சாப்பிட்டு பார்த்துருங்க, வந்துட்டு பாருங்க, பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்கேன்னு சொல்லுங்கள், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள். உங்களோட வந்துருங்க உள்ளார அப்படின்றது தான் எங்கள் வரைக்கும். சூப்பர். எஸ், கேப்டன் ஆஃப் த ஷிப் சொல்லுங்க. ஆக்சுவலாக 13 நாளில் ஷூட் பண்ணுறது எந்த இடத்துல குவாலிட்டியாகவும் கண்டென்ட்டாகவும் எந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு செகண்ட் தாட் இருக்குது, படம் பார்க்க செகண்ட் தாட்னா ட்ரெய்லர் ஒரு முறை பாருங்கள். ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஒரு 2 minutes 7 seconds இருக்கும். நீங்கள் படம் பார்க்கறது ஒரு செகண்ட் தாட் இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹூக் வரும், அது ஹானஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது படத்தில் அப்படி இருக்கும், 100% இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா சரசரன்னு போயிட்டே இருக்கும். ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் இப்போ செந்திலண்ணா வந்து பண்ணுவான்னு சொல்லி வந்தார். இப்போ அந்த படம் நல்லா சொல்லி கேபிள் சிங்கர் பிலீவ் பண்ணி கொண்டு வர்றாரு, சார் கொண்டு வர்றாரு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இது வந்து சினிமா மட்டும் இல்லை. நான் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருந்து இங்கே வந்து படம் பண்ணி போகும்போது இப்போ நான் என்ன பார்க்குறேன், என்னோட சக்ஸஸ் வந்து இது படத்தில் மட்டும் இல்லை. இப்போ எல்லாரும் ஒரு ரெகுலர் ஜாப் 9 to 5 ஜாப்ல இருந்துட்டு ஒரு பர்சியூ பண்ண பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ண, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி சம்திங் ஏதோ ஒன்று ஒரு பிஸ்னஸ் ஏதோ ஒன்று ஸ்டார்ட் ஐஏஎஸ் படிக்கணும், ஐபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிற எல்லாத்துக்கும்
நம்ம கன்சிஸ்டாக பண்ணால் ஜெயிக்க முடியும், என்னோட வெற்றியை அவங்களோட வெற்றியாக பார்ப்பாங்க, ஏதோ ஒரு எஃபர்ட் எடுத்தால் பண்ண முடியல அப்படின்னு ஒருத்தர் இருக்கா அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளாக இந்த படம் ஜெயிக்கும். அதுக்கான வாழ்த்துக்கள் அதுக்காக. ஆனால் அதை நம்ம இங்கே மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம், நல்லபடியாக அது நடக்கும். ஏன்னா ஒரு இமயமலை ஏறுறதுன்னு பெரிய டாஸ்க்கு, அதுதான் ஒரு படம்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ பட்ஜெட் அவங்க இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு மேனேஜ் பண்ண முடியாதுங்க. ஆனால் அதை தாண்டி ஒருத்தன் ஏறி மேலே போய் ஒரு கொடி நடுறான்ல, அவனுக்கு இருக்க கட்ஸ் இருக்குல்ல, அந்த கட் ஃபீலிங்கும் அந்த பாசிட்டிவ் நோட்டும் தான் கிட்டத்தட்ட எங்களை இப்படி இழுத்துட்டு வந்திருக்கு. இன்னும் மலையில ஏறி நாங்கள் வந்து கொடி நட்டுட்டோம்லாம் சொல்லலை. எஸ், நீங்க உங்களோட போர்ஷனை நீங்க வந்துட்டு பண்ணிட்டீங்க. ஸோ நீங்க புஷ் பண்ணி வந்துட்டு ஒப்படைச்சிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் பார்த்துட்டு அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் சொல்லட்டும். பட் எனி விச் வைஸ் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம், படம் நல்லபடியாக வந்துட்டு வெற்றி பெறணும்னு சொல்லி நம்ம பண்றது நம்ம பண்ணிட்டே தான் இருக்கணும். ஸோ மிகப்பெரிய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.